அது தர்மபுரம் அப்படிங்கிற பெரிய ஊரு. அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய குளம் அது. அந்த வருஷம் வெயில் அதிகம்ன்றதுனால அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. ஆகாயத்துல சூரியன் நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். தரையில ஈரப்பதம் இல்லாம வறண்டு போச்சு. ஆடு மாடுக்கு கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஊஜனங்க எல்லாரும் தாகத்துல தொண்டை வறண்டு போய் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தாங்க. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு ஏழை மீனவன் இருந்தான். அவன் பொண்டாட்டியோட பேரு சீதா. அதே ஊர்ல ரங்கையா, அவனுடைய மனைவியான லக்ஷ்மி, அந்த ஊர்லயே ரொம்பவும் பெரியவங்களான பாட்டி ரங்கம்மா இருந்தாங்க. ஒரு நாள் வெயில் நேரத்துல கிராமத்து ஜனங்க எல்லாரும் மரத்தோட நிழல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வெயில் இது! இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெயிலை நான் பார்த்ததே இல்லை. வயலெல்லாம் காஞ்சி போய் கல் மாதிரி ஆயிடுச்சு. வீசுகிற காற்று கூட நெருப்பள்ளி மேலே கொட்டுற மாதிரி இருக்கு. ஊருக்குள்ளே எங்கேயும் தண்ணியும் இல்லை. லக்ஷ்மி கவலையா, ஆமாங்க, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ஒரு குடம் தண்ணிக்காக எவ்வளவு தூரம் நடந்து போகணும்னு தெரியுமா? ஊர் இலையில இருக்கிற சின்ன குட்டையில இருக்கிற அழுக்கு தண்ணியை தான் எடுத்து வடிகட்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிற வயசானவங்க தாகத்தால தவிக்கிறத என்னால பார்க்கவே முடியல. அப்ப பார்வதி அம்மா எல்லார்கிட்டயும், இங்க பாருங்கப்பா, என்ன ஆனாலும் சரி, கடவுளை குறை சொல்லாதீங்க. நாம பண்ண தப்புக்கு தான் இயற்கை நமக்கு இந்த தண்டனைய கொடுக்குது. மரங்களை எல்லாம் வெட்டிறோம், வெட்டி அதை விறகாக்கி வித்துடுறோம். அப்புறம் எங்க இருந்தமா மழை பெய்யும்? அந்த காலத்துல இந்த குளத்துல தண்ணி எப்பவுமே நிறைஞ்சு போய்கிட்டு இருக்கும். ஆனா இப்போ அந்த குளமே வத்தி போயிருக்கு. ராமையா கவலையா, பார்வதி அம்மா சொன்னது உண்மைதான் அண்ணன். என்னுடைய வாழ்க்கையே அந்த ஆறை நம்பி தான் இருக்கு. ஆற்றுலையே தண்ணி இல்லைனா மீனுக்கு நான் எங்கே போவேன்? வீட்டில் ஒரு வேளை சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கு. அதை விட ஊர் ஜனங்க எல்லாரும் தாகத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது கொஞ்சம் தண்ணியாவது இருக்குதான்னு சொல்லி தான் தினமும் நான் எல்லா இடத்துக்கும் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம வீட்ல சாப்பிட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. ஆனாலும் நீங்க தைரியத்தை விடாம தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கடவுள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, ஏம்மா சீதா, இன்னுமா உனக்கு இந்த ஆசை இருக்கு? உன் புருஷனுக்கு தான் அறிவே இல்லை. தண்ணியே இல்லாத ஆற்றுல மீன் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கான். இனிமே இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுமா. எங்கேயாவது கூலி வேலைக்கு தான் போயாகணும். ராமையா அமைதியா, ஆனால் அண்ணன், கூலி வேலை கிடைச்சா என் குடும்பமும் நல்லா இருக்கும். ஆனால் நான் தேடுற தண்ணி கிடைச்சா ஊரில் இருக்கிற எல்லாருடைய குடும்பமும் நல்லா இருக்கும் இல்லையா? அதான் என்னால் முடிஞ்ச முயற்சி. மத்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ராமையா மட்டும் தோல்ல கடப்பாரிய சுமந்துக்கிட்டு ஒரு மண்வெட்டிய எடுத்துக்கிட்டு அந்த உச்சி வெயில கூட அவங்க ஊர் குளத்துக்கிட்ட போனான். அப்ப ராமையா அவனுடைய மனசுக்குள்ள, காலெல்லாம் சுடுது. இந்த ஆற்றுல ஒரு காலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கு. தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு கொஞ்சம் பள்ளம் தோண்டும் போது அவனுக்கு ஒரு காட்சி தெரிஞ்சுது. அட, இங்கே மண்ணு கொஞ்சம் ஈரமாக இருக்கு. நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்குறேன். மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். இங்கே நிச்சயமாக தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுனான். அடடே, சேறு தண்ணி வருது. இன்னும் கொஞ்சம் தோண்டதும் திடீர்னு ரொம்பவும் சுத்தமான தண்ணி ஊத்து வந்துச்சு. கடவுளே, தண்ணி ஊத்து, சுத்தமான தண்ணி. நான் மீனை தேடி போனா எனக்கு தண்ணியை கொடுத்துட்டே கடவுளே. அந்த தண்ணியை குடிச்சான். தண்ணி குடிக்க நல்லா இருக்கு. இந்த தண்ணி எனக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொந்தம். முதல்ல சீதா கிட்ட சொல்லிட்டு வந்து பள்ளத்தை தோன்றேன். ராமையா அங்கிருந்து வேக வேகமா சந்தோஷமா அவன் குடிசைக்கு வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா, சீதா, வெளியே வா. நம்ம கஷ்டம் மட்டும் இல்லை, நம்ம ஊரோட கஷ்டமும் தீரப்போகுது. என்னங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, ஆனா கண்ணுல சந்தோஷம் தெரியுது. பெரிய மீன் ஏதாவது கிடைச்சுதா? ராமையா சந்தோஷமா, மீன் இல்லை சீதா, அந்த கடவுள் நம்ம கஷ்டத்தை தீர்க்க ஒரு வழி காட்டியிருக்காரு. நம்ம ஆத்துல நான் பள்ளம் தோண்டிக்கிட்டே இருந்தேனா, அப்போ ஒரு இடத்துல ஒரு தண்ணி ஊத்து கிடைச்சது. சீதா சந்தோஷமா, உண்மையாவாங்க? தண்ணி ஊத்து கிடைச்சிருக்கா? அப்பாடா, அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற யாருமே இனி தாகத்தால தவிக்க மாட்டாங்கல்ல. வாங்க, முதல்ல இந்த விஷயத்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லலாம். இல்லை சீதா, தண்ணி ஊத்து ரொம்ப சின்னது. அதை அப்படியே விட்டுட்டா அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் வத்தி போகலாம். இனிமே நான் மீன் தேடுறதே விட்டுற போறேன். ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு அந்த தண்ணி ஓட்டத்தை சுற்றி ஒரு குளத்தை தோண்ட போகிறேன். அந்த ஊத்துலேருந்து வர தண்ணி அந்த குளத்தை நெரிச்சு எல்லாருடைய தாகத்தையும் தீக்கட்டும். உங்க யோசனை நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க ராமு பகலுமா அந்த வேலையிலே இருந்துட்டா நம்ம குடும்பத்தை யார் பாக்குறது? ஊஜனங்களுக்காக நீங்க மட்டுமே கஷ்டப்பட்டா எப்படிங்க? அது அநியாயம் தானே? ராமையா சிரிச்சுக்கிட்டே,
சீதா, ஜனங்க தாகத்தில் துவைக்கும் போது நாம மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கலாமா? அது தப்பு இல்லையா? எப்பவுமே சுயநலமா யோசிக்கிறதுக்கு பதிலா 4 பேருக்காக யோசிச்சா மேலே இருக்கிறவன் நம்மள கைவிட மாட்டான். சீதா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, உங்க எண்ணம் நல்ல எண்ணங்க. சரி, நாளையில இருந்து நானும் உங்க கூடவே துணையா இருக்கேங்க. நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி அடுத்த நாள் காலையில இருந்தே ராமையா சீதா 2 பேருமே அந்த தண்ணி ஊத்து இருக்கிற இடத்துல சுத்திலும் பெரிய பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த வழியா வந்த ரங்கையா லட்சுமி 2 பேரும் அவங்களை கிண்டல் பண்ணாங்க. ஏன் ராமையா, உனக்கு எதனா புத்தி கேட்டு போச்சா? எதுக்கு வெயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருக்க? என்ன புதையல் கிடைச்சதா? கடவுள் கனவுல வந்து இங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும். இங்க பள்ளம் தோண்டினா தண்ணி வந்துருமா? இது சுத்த பைத்தியக்காரத்தனம் இல்லையா? ராமையா பொறுமையா, ரங்கையா அண்ணன், இங்கே ஒரு தண்ணி ஊத்து இருக்கு. அந்த தண்ணி ஊத்துலேருந்து வர தண்ணி எல்லாருக்கும் பயன்படட்டும் தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஓஹோ, சின்னதாக ஒரு தண்ணி ஊத்து கிடைச்சா அது பெரிய குளமாயிடுமா? அதை நம்பி நீனும் பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீயே பண்ணு. அவங்க கிண்டல் பண்ணியே போனாலும் ராமையா கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவன் அவனுடைய முயற்சிய செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். பள்ளத்தை தோண்டிக்கிட்டே தான் இருந்தான். அவங்க தோண்ட குட்டையில கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் பாட்டி வெயில நடக்கும்போது தாகத்துல ஒரு இடத்துல அப்படியே உக்காந்துட்டாங்க. அப்போ ரங்கம்மா, எப்பா தொண்டை வறண்டு போச்சு, குடிக்க ஒரு முடுக்கு தண்ணி கொடுங்கப்பா. ஐயோ, என்னாச்சுமா? சோர்வா இருக்கீங்க? இருங்க இருங்க, இங்க உக்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தண்ணியை கொடுத்தா சீதா. அடடா, இந்த தண்ணி ரொம்ப சுத்தமாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கே. ஏதுப்பா இந்த தண்ணி? இந்த தண்ணியை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? கடவுளோட தெய்வால அங்கே ஒரு தண்ணி ஊத்து கிடைச்சது. அதனால தான் நானும் சீதாவும் சேர்ந்து ஒரு குளத்தையே உருவாக்கணும், தண்ணியை தேக்கி வைக்க. அதில் ஊர் ஜனங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கு. நீங்கள் இந்த விஷயத்தை போய் ஊர் ஜனங்கிட்ட சொல்லுங்க. எவ்வளோ நல்ல மனசுப்பா உனக்கு. இந்த ஊருக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. உன்னுடைய எண்ணத்துல எந்த ஒரு சுயநலமோ எனக்கு தெரியல. நீ செஞ்ச உதவியை இந்த ஊரு மறக்காது. நான் போய் முதல்ல எல்லார்கிட்டயும் சொல்றேன். சரியா அந்த நேரத்துல தான் ஒரு வயசானவரு அந்த பக்கமா நடந்து வந்தாரு. பாவம் அவரு பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே அவர்தான் அந்த ஊருக்கு பெரிய ஜமீன்தார். ஜனங்க இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக தான் அவரு மாறு விஷயத்துல அங்க வந்திருந்தாரு. ஐயா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வரேன். வெயிலில் ரொம்ப தாகமாக இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. ஐயா வாங்க ஐயா, இப்படி வந்து நிழல்ல உட்காருங்க. சீதா, சீக்கிரமாக போய் அந்த குட்டையிலேருந்து அவருக்கு தண்ணி கொண்டு வா. சீதா பானையில தண்ணிய கொண்டு வந்து, இந்தாங்கய்யா, தண்ணிய குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கோங்க. அவரு தண்ணிய குடிச்சிட்டு, ஆஹா, தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இந்த ஊர் ஆறு வத்தி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏது உங்களுக்கு இவ்வளோ சுவையான தண்ணி? இந்த ஊரில் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் மட்டும் தனியாக பள்ளத்தை தோண்டிட்டு இருக்கீங்க? உங்கள் ஊர்க்காரர் எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடலாம் இல்லையா? ஐயா, எங்கள் ஊர் ஜனங்க மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அவங்கள எப்படி உதவிக்கு கூப்பிடுறது? கடவுள் என் பார்வையில் இந்த தண்ணி ஊற்ற காட்டினா அது எல்லாருக்கும் பயன்படட்டும்னு நான் தான் பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கேன். ஊர் ஜனங்களோட தாகத்தை தீர்த்த அந்த சந்தோஷம் எனக்கு போதுங்க ஐயா. நீ பேசுறது கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுற உனக்கு இப்படி ஒரு நல்ல குணத்தை அந்த கடவுள் ஏன் உனக்கு கொடுத்தான்னு இப்போ எனக்கு தெரியுது. நீ காலத்துக்கும் ரொம்ப நல்லா இருப்பாப்பா. அப்பதான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர்க்காரங்க எல்லாருமே கையில ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த குட்டை கிட்ட வந்தாங்க. அதுல ரங்கையா லக்ஷ்மியும் இருந்தாங்க. அப்போ ரங்கையா ரொம்ப கவலையா, என்னை மன்னிச்சிடு ராமையா, நீ உண்மையை சொன்னப்போ நான் உன்னை கிண்டல் பண்ணேன். ஆனால் இப்போ உன்னால தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். லக்ஷ்மியும் கவலையா, ஆமா ராமையண்ண, நான் உன்னை தேவையில்லாம அவமானப்படுத்திட கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சிடு. அப்ப அந்த தாத்தா தலையில இருக்கிற தலப்பாகிய கழட்டி எல்லார் முன்னாடி நின்னாரு. எல்லாரும் கேட்டீங்கல்ல, ராமையா மனசு எவ்வளோ நல்ல மனுஷன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா, ஐயா, ஜமீன்தார் ஐயா, நீங்கள் என்னய்யா இங்கே? ஆமாம், நான் தான். இந்த வறட்சி காலத்தில் நீங்களாம் என்ன பண்ணுறீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். எல்லாரும் சுயநலமாக தான் இருக்கீங்க. ஆனால் நம்ம ராமையா மட்டும்தான் எந்த சுயநலமும் இல்லாமல் ஊர் ஜனங்களுக்காக தண்ணிக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். ராமையா பணிவா, ஐயா, நான் எதுவும் பெருசாக பண்ணலைங்க ஐயா. இல்லை ராமையா, உன்னை மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சுயநலவாதிங்க. ஆனால் உன்னோட நல்ல குணத்துக்கு நான் கொடுக்க போகிற பரிசு என்னன்னு தெரியுமா? இந்த ஊரில் இருக்கே 10 ஏக்கர் மாந்தோப்பு, அது இனிமே உனக்கு சொந்தம்.
இனிமே நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ சந்தோஷமா வாழலாம். ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. பாத்தீங்களாடா, சுயநிலை இல்லாம எல்லாருக்காக உழைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணையா இருப்பான். ஊஜனுங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க. ஜமீன்தார் செஞ்ச உதவியால ராமையா கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்திலயும் ஊருக்கு தான் அவன் நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ராமையா மட்டும் இல்ல, அவனை பார்த்து ஊஜனங்களும் அவங்க சுயநலத்தை எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த ஊர்ல தண்ணி பஞ்சமும் இல்ல, யாரும் பசி பட்டினியுமாவும் இல்ல. அந்த ஊரே ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. ராமபுரத்துல இருக்கிற ஜமீன்தாரோட வீட்டுக்கு புதுசா சமையல் வேலைக்கு சேர்ந்திருந்தா ரங்கா. சமைக்கிறதுல அவனுக்கு திறமை இருந்தாலும் அவனுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். அவனுடைய சோம்பேறித்தனத்தினால ஜமீன்தாருக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு போட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. காலையில 9 மணி. ரங்கா காய்கறி எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். மெதுவா கொரட்டு சத்தமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவனுக்கு உதவி செய்ய கோட்டி அங்க வந்தான். டே ரங்கா, எழுந்திரிடா. மணி 9 ஆச்சு. ஜமீன்தார் 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ இன்னும் தூங்கினா எப்பதான் சமைக்க போற? ரங்கா கண்ணை திறந்து விருப்பமே இல்லாம, டே ஏண்டா கத்தற? கோழிக்கு வரதுக்கு முன்னாடியே எழுப்புவியா? சமைக்க இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. ஜமீன்தாருக்கு எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா சமைக்கணும். என் உயிரே போகுது. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. இந்த கத்திரிக்காய் தக்காளி கீரை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். கீரையில கொஞ்சம் மண் அதிகமா இருக்கு. இலையெல்லாம் தனித்தனியா கழுவணும். என்னது, ஒவ்வொரு இலையா கழுவணுமா? உனக்கு அறிவு இருக்காடா? எப்படியும் கீரையை வெட்டினதுக்கு அப்புறம் கழுவ போறோம், வேக வைக்கவும் போறோம். அதுல மண்ணோ புழுவோ இருந்தா தானா போக போகுது. இதை தனியா வேற கழுவணுமா? வேணாண்டா, சோம்பேறித்தனம் காட்டாத. கல்லு மாட்டுச்சு ஐயா நம்மள கொன்னே போட்டுடுவாரு. பார்த்து செய்யி. நீ பயப்படாத, இங்க பாரு. எல்லா கீரைக்கட்டையும் எடுத்து அப்படியே தண்ணியில முக்கி அத அப்படியே வெளியில எடுத்துட்டான். பாத்தியா, கழுவி முடிச்சிட்டேன். டேய், இப்படி கழுவுனா உள்ள இருந்து மண்ணு போகுமா? போகும் போகும். சமையல் வேலையை ஆரம்பி. கத்திரிக்காயை எடுத்தான். இதை சின்ன சின்னதா வெட்ட 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பொறுமை எனக்கு இல்ல. ரங்கா கத்திரிக்காய 2 கட் பண்ணி அப்புறம் வெண்டைக்காய நீளமா கட் பண்ணி அத அப்படி எடுத்து ஓரமா வச்சான். ரங்கா, என்னடா இது? கத்திரிக்காய 2ஆ வெட்டி இருக்க. இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வேக நேரமாகுமேடா. டேய், கத்திரிக்காய சின்ன சின்னதா போட்டா குழம்புல கரைஞ்சி போயிடும். கத்திரிக்காவே இருக்காது. இப்படி போட்டா கத்திரிக்காய் மேல தெரியும். ஜமீன்தார் பெரிய மனுஷனாச்சே, கத்திரிக்காய் தெரிய வேணாமா? நீ பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல. உருளைக்கிழங்கு தோல் சீவனியா? தோலை சீவனமா? டேய், வைத்தியங்க சொல்லுவாங்கல்ல, தோல்ல தான் எல்லா சத்தும் இருக்கும். அதுலயும் தோல்ல தான் நார் சத்து இருக்குமா. நார் சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லதான். ஐயாவுக்கு ஆரோக்கியமா சமைச்சு கொடுக்கணும்ல. டேய், உன் சோம்பேறித்தனத்துக்கு ஆரோக்கியம்லாம் பேர் வைக்காத. இஞ்சி பூண்டு நசுக்கணும், உரலுங்க. அதை எதுக்குடா இடிக்கணும்? கை தான் வலிக்கும். பேசாம ஒரு துண்டு இஞ்சியும் 4 துண்டு பூண்டையும் குழம்புல போட்டா தானா கொதிக்கும் போது அதோட ரசம் எல்லாம் குழம்புல கலக்க போகுது. இதுக்கு எதுக்கடா உக்காந்து இடிக்கணும்? இது அநியாயம்டா. இஞ்சி மட்டும் வாயில கிடைச்சா அது காரம் தாங்க முடியுமா? வாயை முடிக்கிட்டு அடுப்பை பத்த வை. என் சமையல் கைப்பக்குவம் உனக்கு தெரியாது. நான் சமைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுப்புல பெரிய பாத்திரத்தை வச்சு ரங்கா சமையல ஆரம்பிச்சான். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவனுடைய சோம்பேறித்தனம் தெளிவா தெரிஞ்சுது. ரங்கா, எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுக போடு. கடுகு நல்லா வெடிக்கணும்ல. கடுகு வெடிச்சா கடுகு எம்மேல படுண்டா. அந்த எரிச்சலை என்னால தாங்க முடியாது. கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை எல்லாம் ஒன்னா போடலாம். எல்லாத்தையும் மொத்தமா எண்ணெயில தூக்கி போட்டான். டேய், இப்படி எல்லாத்தையும் ஒன்னா போட்டா எப்படிடா? வெங்காயம் வேக நேரமாகும். கடுகு வெடிக்காதே. ஏண்டா இப்படி பண்ற? சும்மா இருடா. எல்லாம் வெந்தா நல்லா இருக்காது. பாதி வெந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ மசாலா போட வேண்டிய நேரம். தனியா சீரகம் 2த்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணணும். குழம்பு கொதிக்குது. தனியா இடிச்சு கொண்டு வரவா? எதுக்குடா இடிக்கணும்? மறுபடியும் கஷ்டம். கொஞ்சம் தனியா சீரகத்தை அப்படியே போட்டுடலாம். தானா குழம்புல வேகும்போது அதோட மனமும் வரும். டேய், தனியா வாயில மாட்டுச்சுன்னா அப்புறம் கசக்குண்டா. கசப்பு உடம்புக்கு நல்லது தானடா. வேப்பம்பு மாதிரின்னு நினைச்சுக்கோ. இப்போ ஒலையில அரிசி போடுற நேரம். ஜமீன்தாரு சின்ன அரிசி தான் சாப்பிடுவாரு. அதுல நெல்லு கல்லு எதுவுமே இல்லாம பாத்துக்கணும். ரங்கா, அரிசியில கல்லு இருக்குடா. ஜலிச்சு கொட்டலாமா? என்னது, அரிசிய ஜலிக்கணுமா? எதுக்கு? எனக்கு இடுப்பு வலி வரவா? அதெல்லாம் வேணாம். நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவினாலே கல்லெல்லாம் போயிடும். அதையும் மீறி 2 கல் ஜமீன்தார் வாயில மாட்டுச்சுன்னா உங்க பல்லு வயிறுன்னு சொல்லி சமாளிச்சிடுவேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆமா, சாப்பாடு வெந்துச்சான்னு கூட பார்க்க மாட்டியா?
அதுக்கு என்னடா, கண்ணால பார்த்தே கண்டுபிடிப்பேன். அப்படி ஒரு அளவா தண்ணிய ஊத்திட்டான். தண்ணி அதிகமா இருந்தா கஞ்சி கோத்துக்கும், கம்மியா இருந்தா வேகாது. பரவாயில்ல, எப்படி போட்டாலும் அவரு சாப்பிடுவாரு. சாப்பாடு நல்லா இல்லைன்னா அவரு சாப்பிடவே மாட்டாருடா. சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லைன்னா போட்டோம். இப்போதைக்கு உப்பு காரத்தை போடுவோம். டப்பாவை எடுத்தான். எவ்வளவு உப்பு போடணும்? ரங்கா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுட்டான். டேய், இவ்வளவு உப்பு காரமா? ரொம்ப காட்டா இருக்கும்டா. குழம்புல உப்பு காரம் அதிகமா இருந்தா கொஞ்சமா தான் சாப்பாட்டுக்கு போட்டுப்பாங்க. இப்ப குழம்பு அதிகமா செலவாகாது. இதெல்லாம் நுணுக்கம். ரங்கா சமையலை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஓரமா போய் உக்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சான். பாத்திரத்திலிருந்து வித்தியாசமான வாசனை வந்துச்சு. மதியம் 12 மணி ஆச்சு. ஜமீன்தார் கீழே இறங்கி வந்து சாப்பிட வந்து உக்காந்தாரு. அவரு ரொம்பவும் பசியில இருந்தாரு. இன்னைக்கு புது சமையல்காரன் என்ன சமைச்சிருக்கானோன்னு ஆர்வமா இருந்தாரு. என்னடா, அந்த புது சமையல்காரன் சமைச்சு முடிச்சிட்டானா? மனம் மட்டும் காட்டா வருதே. எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் கொண்டு வா. அப்ப கோட்டி பயந்துகிட்டே சரிங்க ஐயா, எல்லாம் தயாரா தான் இருக்கு. ரங்கா பக்கத்துல வந்து, டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஐயாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா கொன்னே போட்டுடுவாரு. ஆனா ரங்கா பயப்படாம, பசி ருசி ஏறியாதுடா, பயப்படாம வா. ரங்கா கோட்டி 2 பேரும் சமைச்சத கொண்டு வந்தாங்க. வெள்ளி தட்டுல ஐயாவுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. ஆஹா, சூடா இருக்கே சோறு. ஆனா என்ன ரங்கா, சாப்பாடு நிறம் மாறி அங்கங்க கருப்பா இருக்கே. அது வந்துங்க ஐயா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் மூலிகை கலந்து சோறு வடிச்சேன். கருப்பா இருக்கிறது மூலிகைங்க ஐயா. மூலிகையா? நல்ல விஷயம்தான். சரி, குழம்ப ஊத்து. ரங்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்ப ஊத்துனான். ஜமீன்தார் குழம்ப உத்து பார்த்தாரு. என்ன ரங்கா, உருளைக்கிழங்கோ கத்திரிக்காயும் இவ்வளோ பெருசா இருக்கு. இதை நீ வெட்டவே இல்லையா? ஐயா, இது ராஜா காலத்து சமையலுங்க. அந்த காலத்துல ராஜாங்க இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் பெருசா தான் இருக்குமா. நீங்களும் ராஜா மாதிரி தானே, அதுலயும் உருளைக்கிழங்கு தோலோட தான் இருக்கணுமா? ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே, என்னமோ சொல்ற. சரி, சாப்பிட்டு பார்க்கறேன். ஜமீன்தார் சாப்பாட்டையும் குழம்பையும் கலந்து ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாரு. ஒரு நிமிஷம் அமைதியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய கண்ணு செவந்து போச்சு. திடீர்னு பல்லோட இடுக்குல ஏதோ மாட்டி கட்டுக்குன்னு சத்தம் வந்துச்சு. ஜமீன்தார் சத்தமா, ஐயோ, என் பல்லு. பல் இடுக்குல மாட்டின கல்ல வெளியில எடுத்தாரு. இவ்வளோ பெரிய கல்லா? அரிசியில கல்லு பொறுக்கலையா? ரங்கா பதட்டம் இல்லாம, ஐயா, அது கல் இல்லைங்க, அது மூலிகை. பூமியில விளையிற மூலிகையில கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் இருக்க தானே செய்யும். ஐயா, அது மண்ணுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு. ஜமீன்தார் கோவமா, வாய மூடு. உறவு இல்ல, என் பல்லு தான் போச்சு. சரி, சாப்பிட்டு பார்க்கறேன். இன்னொரு வாய் எடுத்து வச்சாரு. இந்த தடவை அவருடைய நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. பச்சை தனியா, பெரிய இஞ்சி துண்டு, அளவுக்கு அதிகமான காரமும் உப்பும், இது எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான குழம்பா இருந்துச்சு. நடுநடுவுல உருளைக்கிழங்கு தோலும் தொண்டையில சிக்கிக்கிச்சு. ஜமீன்தாருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சீச்சி, என்ன இது? இந்த குழம்புல காரம் அதிகமா இருக்கு, உப்பும் அதிகமா இருக்கு. உருளைக்கிழங்கு வேகல. கீரையில இருக்கிற மண்ணு அப்படியே வருது. தனியா இஞ்செல்லாம் அப்படியே இருக்கு. என்ன இது? ஐயா, இது கிராமத்து சமையலுங்க. உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். போக போக பழகிடுங்க. இது உடம்புக்கு நல்லது. அப்புறம் அந்த மண்ணு கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜமீன்தார் கோவமா எழுந்திருச்சு. வாய மூடு. காய்கறிய நறுக்கல, அரிசியில கல்லு பொறுக்கல, மசாலாவை இடிக்கல, கீரைய கழுவல. உன்னோட சோம்பேறித்தனம் என் சாப்பாட்டு தட்டுல தெரியுது. நீ இவ்வளோ பெரிய சோம்பேறியா? ஐயா, உங்க நல்லதுக்காக தான். வாய மூடு. நீ எனக்கு நல்லது பண்ணல, கெட்டது பண்ணிருக்க. டேய், நீ சொல்லு, இவன் எப்படி சமைச்சான்? கோட்டி பயந்துகிட்டே, ஐயா, மன்னிச்சிடுங்க. கீரையை அவன் கழுவுல, தண்ணியில முக்கி எடுத்தான். மசாலா வரைக்கல, அப்படியே போட்டுட்டான். காய்கறிய நறுக்கல, 2ஆ வெட்டி போட்டுட்டான். எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்கல. பாத்தியாடா, சமைக்கிறது ஒரு கலை. அதுல உன் சோம்பேறித்தனத்தை கலந்து சாப்பாட்டை விஷமாக்கிட்ட. உனக்கு தண்டனை இருக்கு. ஜமீன்தார் கோவமா சமையலறைக்குள்ள போனாரு. ரங்காவையும் கோட்டியையும் சமையலறைக்குள்ள வரவும் சொன்னாரு. ரங்கா, இந்த சமையல் உடம்புக்கு நல்லதுன்னு பெருமையா சொன்னல. இப்ப சமைச்ச எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. ரங்கா அதை கேட்டு பயந்தே போயிட்டான். ஐயையோ, அதுல உப்பு காரம் அதிகம், கல்லெல்லாம் இருக்கும். நான் சாப்பிட்டா உடம்புக்கு முடியாதுங்க. ஏண்டா, உன்னால இந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது, ஆனா நான் சாப்பிட்டு வீணா போகணுமா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு மொத்த சாப்பாட்டையும் நீ தனியா தான் சாப்பிடணும். ரங்கா அழுதுகிட்டே, ஐயா, மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். இவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாம். நீ பண்ண தப்புக்கு இந்த தண்டனை கம்மி தான். ரங்கா வேற வழி இல்லாம அந்த சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சான். வாய்க்கே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. உப்பு காரம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. குழம்புல இருந்த மண்ணு நாக்குக்கு கீழே இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வேகவே இல்ல.
அவன் தொண்டையில அது இறங்கவும் இல்ல. அட கடவுளே, இது சாப்பாடு இல்ல விஷம். இதை நானா சமைச்சேன்? பாத்தியா ரங்கா, நீ சமைச்சதை உன்னாலேயே சாப்பிட முடியல. உனக்கு கடவுள் சமைக்கிற திறமைய கொடுத்துருக்கான், ஆனா கூடவே சோம்பேறித்தனங்கிற குறையும் கொடுத்துருக்கான். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டா நீ நல்லபடியா சமைச்சு பெரிய ஆளா வருவ. மற்றவங்களுக்காக சமைக்கும்போது பார்த்து சமைக்கணும். சமையலுங்கிற பேர்ல கண்டதை சமைச்சு கொடுத்து அவங்க உயிரோட விளையாட உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ரங்கா கால்ல விழுந்து, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. உன்னை மன்னிச்சு விட்டா நீ மறுபடியும் யார் உயிரையாவது பலி வாங்க பாப்ப. உன் வாழ்க்கையில இனிமே நீ சமைக்கவே கூடாது. அன்னைக்கு ரங்கவால பாதி சாப்பாடு கூட சாப்பிட முடியல. வயிறு எரிச்சலோட அவமானம் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். அவன் சோம்பேறித்தனத்தினால நல்ல வேலையும் கௌரவத்தையும் கடைசியில அவனுடைய வயித்தையும் கெடுத்துக்கிட்டான். அன்னையில இருந்து ரங்கா எந்த சின்ன வேலையை செய்யறதா இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை காட்டாம கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டாதான் பலன் கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சது. சோம்பேறித்தனம் இருந்தா வாழ்க்கை வீணா போயிடும் அப்படிங்கிற உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி, சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு முதல் எதிரி. அது இருந்தா நமக்கு திறமையா இருந்தாலுமே அந்த திறமை வெளியில தெரியாது. அதனால திறமை இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே சோம்பேறித்தனம் முதல் எதிரிதான்.